இப்போ ஒரு வாட்டி நம்ம பலகீனமாகவும் ஒரு வாட்டி ஹெல்ப்லெஸ் ஆகவும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்வீகரிக்கிறோம், அதுக்கு இடம் கொடுக்குறோம் நமக்குள்ள அப்படின்னும் போது என்ன ஆகுது, நாமளே கதவை திறந்து ஒரு நோயை வந்து நீ வா வான்னு கூப்பிடுற மாதிரி. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மல்டிபிள் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் இந்த பிரமிட் வந்து 24 ஹவர்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கறதால இது நிறைய இருக்கு. ஸோ இது நிறைய இருக்கும்போது வர ஒரு ஒன்னு ரெண்டு நெகட்டிவிட்டி வந்து இந்த ஹெவி பாசிட்டிவ்னஸ்ல அது எரேஸ் ஆயிடுது. என்ன எண்ணத்தை நம்ம உள்வாங்குறோம், எது வந்து நமக்குள்ள வந்து நிலையா உட்கார்ந்து இருக்கு, அது வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு தேவையில்லாத எண்ணம் உள்ள போகும்போது அது நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல. அதை வந்து இன்னும் இன்னும் மல்டிபிளா அதுக்கு வந்து சக்தியை கொடுத்து நம்ம வந்து இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸோ உணர்வுகள் தான் அது ஃப்ரோசன் ஆயிட்டு அப்படியே நம்ம நீண்ட நாளா அதை கவனிக்காம சப்ரஸ் பண்ணி உள்ள பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே தடைகளா மாறி அந்த எனர்ஜி பிளாக்கா மாதிரி அது வந்து அந்த தடையா அங்க நிக்குது. நம்ம எண்ணமானது அங்க வந்து நிக்குது. சோ இது என்ன ஆகுது, டாக்ஸின்ஸா உருவாகுது ஃபர்ஸ்ட். சோ டாக்ஸின்ஸா இன்னும் ஜாஸ்தி ஆகும் போது அது பிசிக்கல் ஆர்கான்ஸ பாதிக்குது. இப்படிதான் நம்ம நோய்கள் அப்படின்றது நம்ம உருவாக்குறோம். இப்போ என்கிட்ட ரொம்ப கோடி கோடியா பணம் இருக்கு, நான் 1 கோடி ரூபாய் தரேன், என் உள்ளுணர்வுக்கு எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. இவ்வளவு நாளா இந்த கான்ஷியஸ் ஹீல்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தை வந்து அழகா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். சோ இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆகும், கொஞ்சம் இதுவாகும், நம்ம திரும்ப பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா உடல் உபாதிகள் எப்படி வருது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இத பத்தி சொல்றாங்க. சோ இங்க என்னன்னா, நம்ம எல்லாரும் கூட அந்த செப்பரேஷன், ஆஹ் தனிமை போன்ற ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ஆஹ் ஆழமா நம்புறோம், அத அனுபவிக்கிறோம். சோ அதன் மூலமாக பயங்கள் அப்படின்றது நமக்கு உருவாகுது. செப்பரேஷன் அப்படின்றது என்ன, எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது என்ன ஆகுது, அங்க பயம் உருவாகுது. தனிமையில இருக்கும். சோ தனிமையில இருக்கும்போது என்ன ஆகுது, திரும்ப பயம் உருவாகுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பயம் ஒரு வாட்டி நம்ம வந்து யாரையாவது பார்த்தாலும் சரி, இல்ல அது நம்ம சுயமா அனுபவம் வந்தாலும் சரி, இந்த பயம் அப்படின்ற எண்ணத்தை நம்ம உருவாக்குறோம். சோ இது நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு நம்ம உடலை வந்து பாதிக்க செய்யுது. ஆஹ் அதுவே வந்து நம்ம இன்னைக்கு இந்த பயம் அப்படின்ற எண்ணத்தை சுமக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள்ல ஒண்ணும் ஆகாது, 2 நாள்ல ஒண்ணும் ஆகாது. பட் ஆனா அது வந்து திரும்ப 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 அந்த எண்ணத்தை கண்டினியூவா நீங்க சுமக்க சுமக்க என்ன ஆகுது, அதுதான் உங்களுக்கு நோயா மாறுது. அப்படின்னு வந்து அந்த லாங் ஜர்னி ஆஃப் ஃபியர், ரொம்ப நாள் சுமக்கிற அந்த பயம்தான் உங்களுக்கு நோயா மாறுது. ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ ஒரு கொஞ்ச நேரமோ நம்ம ரியாக்ட் ஆகுறோம், பயப்படுறோம், அதுக்கு ஒண்ணும் ஆகாது. இப்போ மூவி பாக்குறோம், ஒரு ஹாரர் மூவி பாக்குறோம், ஹாரர் மூவில நம்ம பயப்படுறோம், அந்த பயம் எல்லாம் நம்மள ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா நம்ம வந்து அது மூவி பாக்குறோம், அதுல பயப்படுறோம், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ப பயப்படுறோம். பட் மூவி ஆன அப்புறமா நம்ம ஒன்றும் அது பயப்பட மாட்டோம். சோ மூவி ஆன பிறகும் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அதுதான் சுமக்குறீங்க. சோ எனி ரியாக்ஷன் வரலாம், பயம் வரலாம், கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம், பொறாமை வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ். ஸோ ரியாக்ஷன் அப்படின்றது தான் இந்த பௌதிக உடல் மனசோட ஒரு இயல்பு. மனிதனோட இயல்பு என்ன, ரியாக்ஷன். எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் ஆகுறது இயல்பு. ஆனா அதை சுமக்க கூடாது அப்படின்ற இந்த ஒரு தத்துவம், என்ன சொல்றது, ரூல். இந்த ரூலை வந்து நம்ம கட்டாயமா ஃபாலோ பண்ணணும். சோ இங்க நம்ம இது சொல்லிக்கலாம், எந்த ஒரு எமோஷன், எந்த ஒரு உணர்வு நமக்கு வரலாம், நல்லதானாலும் கெட்டதானாலும் எது வேணாலும் வரலாம், அந்த ரியாக்ஷன் அப்படின்றது வரலாம். ஆனா அதை சுமக்க கூடாது. சுமக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ கூட பரவாயில்ல, அது கூட ஒண்ணுமே ஆகாது. பட் ஆனா இதுவே நம்ம
சில நாட்கள், மாதங்கள், வருடங்களா சுமக்கிறோம் அப்படின்னா அது கட்டாயமா உபாதியாக மாறுது, உடல் உபாதியாக மாறுது. இப்போ ஒரு வாட்டி நம்ம பலகீனமாகவும், ஒரு வாட்டி ஹெல்ப்லெஸ் ஆகவும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஸ்வீகரிக்கிறோம், அதுக்கு இடம் கொடுக்குறோம் நமக்குள்ள அப்படின்னும் போது என்ன ஆகுது, நாமளே கதவை திறந்து ஒரு நோயை வந்து நீ வா வான்னு கூப்பிடுற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கேத்த விஷயங்கள் நம்ம வந்து நம்ம மனசுல வந்து இந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இது எல்லாமே திரும்ப திரும்ப வருதுன்னா அதுக்கு மேட்சிங் மேட்சிங் டிசீஸ் கூட வரும். சோ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நீங்க எது செய்றீங்களோ அதுக்கு மேட்சிங் டிசீஸ் வருது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம மனசுல வந்து எப்பவுமே சத்தியத்துக்குரிய விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னா ஒண்ணும் ஆகாது. சத்தியத்துக்கு அப்பாற்பட்டு, தர்மத்துக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு மனசாந்தி இருக்காது. சோ இதே நம்ம தொடர்ந்து செய்யும் போது இந்த மனசாந்தின்றது தொடர்ந்து நமக்கு இல்லாம போகும்போது அந்த ஒரு விஷயம் கூட நிறைய நோய்களை வந்து நமக்கு உருவாகுது. சோ ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த மனசாந்தி இல்லாம இருக்கிற நிலை அப்படின்ற அந்த நிலையில அதுக்கு ஒரு யூனிக் வேவ் லென்த் இருக்கு. சோ அந்த யூனிக் வேவ் லென்த் வந்து நம்ம எண்ணத்தை வந்து பாதிக்க செய்யுது. அதே நேரத்துல அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மனோமய கோஷத்துல நம்ம ஆறா சக்திக்குள்ள அது வந்து ஆஹ் அந்த எண்ணம் வந்து இது பண்ணி அத வந்து அது பிரபாவிதமாகு, அது ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆயிட்டு அதுக்கேத்த பிரகம்பனைகளை வந்து உருவாக்குது, அதுக்கேத்த வைப்ஸ வந்து உருவாக்குது. இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாம நமக்கு நாமளே தெரியாம விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தெரியாத இந்த நம்ம ஆறாவ நம்மளே வந்து பாழாக்கிக்கிறோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, திரும்ப அற்புதமான காஸ்மிக் எனர்ஜி வந்து நிறைய நிறைய நமக்கு வந்து நாம கொடுத்துக்கும் போது எந்த ஒரு விஷயங்களானாலும் நமக்கு நியூட்ரல் ஆயிடும். நீங்க வந்து எந்த எமோஷன் சுமந்தாலும், எந்த ஒரு உணர்வுகள் உங்க ஆறாவ பாதிச்சாலும், எது ஆனாலும் அந்த ஹெவி வைப்ரேஷன்ஸோட நம்ம வந்து இருக்கும்போது ஆறாவ எல்லாமே அது கிளென்ஸ் பண்ணிட்டு நம்மள வந்து நியூட்ரல் ஆக்கிடுது. இதுதான் நிறைய காஸ்மிக் எனர்ஜி நமக்கு நாம கொடுத்துக்கும் போது நடக்கிற அற்புதமான ஒரு செயல். சோ இப்படி நம்ம வந்து தேவையில்லாத உணர்வுகள், இந்த மாதிரி சரியாத இந்த சத்தியத்துல இல்லாம தர்மத்துல இல்லாத விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்ம சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நம்மளோட பேலன்ஸ் வந்து எனர்ஜி பேலன்ஸ் வந்து போகுது. சோ திரும்ப அதை நியூட்ரல் ஆக்குறதுக்கு நிறைய நிறைய காஸ்மிக் எனர்ஜி தேவைப்படுது. சோ அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு தியானத்துல கிடைக்குது. நீங்க எவ்வளவு நேரம் தியானம் செய்றீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி கிடைக்குது. அண்ட் இன்னும் நிறைய நமக்கு காஸ்மிக் எனர்ஜி வேணும்னா திரும்ப பிரமிட்ஸ். ஸோ பிரமிட்ஸ் அப்படின்றது என்னன்னா 24/7 உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஸோ ரிசீவிங் மோட் அது உங்களோட இது. நீங்க சுவிட்ச் போடும்போது அப்படின்னா நீங்க ரிசீவிங் மோட்ல இருக்கும் போதுதான் அது ரிசீவ் ஆகுது. பட் ஆனா அந்த காஸ்மிக் எனர்ஜி ஒரு ஒரு ஹேங்கிங் பிரமிட், ஒரு பெரிய பிரமிட் நம்ம வீட்டுல இருக்குன்னா அது 24/7 நம்ம கொடுத்துட்டே இருக்கு, எனர்ஜிஸ் கொடுத்துட்டே இருக்கு வீட்டுல. பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மல்டிபிள் ஆகுது. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் மல்டிபிள் ஆகும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தாலும், ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும், இந்த பிரமிட் வந்து 24 ஹவர்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கறதால இது நிறைய இருக்கு. ஸோ இது நிறைய இருக்கும்போது வர ஒரு ஒன்னு ரெண்டு நெகட்டிவிட்டி வந்து இந்த ஹெவி பாசிட்டிவ்னஸ்ல அது எரேஸ் ஆயிடுது, அது வந்து அழிஞ்சு போகுது. ஸோ இதனால நிறைய காஸ்மிக் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ பிரமிட்ஸோட சக்திகள் அப்படின்றது அபாரமானது, அது இன்ஃபனைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அற்புதமான, அதுக்கு எல்லையே இல்லை, அவ்வளோ அற்புதமான நிறைய நிறைய எனர்ஜிஸ் கொடுக்குது. நிறைய பேருக்கு பிரமிட்ஸ் பத்தி அவேர்னஸ் கிடையாது. பிரமிட்ஸ் வாங்கணும்னா திரும்ப காசு செலவு பண்ணணுமே, வீட்டுல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து இன்னும் சொல்லணும்னா எல்லாமே இருக்கும், பட் ஆனா பிரமிட் வீட்டுல மாட்டினா அது அசிங்கமா இருக்கும்னு வேற நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அவங்களோட வீட்டோட டெக்கரேஷன்ஸ் வந்து இதாயிடும்,
நம்ம எல்லாமே வீட்டை வந்து நல்ல, இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப வீடு எல்லாமே வந்து ஆஹ் என்ன ஃபர்னிச்சர் எல்லாம் ரொம்ப அழகா செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த இந்த ஒரு பிரமிட் மாற்றுறதால அந்த அழகு போயிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பௌதிகமா தான் யோசிக்கிறாங்களே தவிர அதுல இருக்கிற சக்திய பத்தி அது வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. எப்ப நீங்க மனசோட பிரமிட பத்தி நீங்க யோசிக்கிறீங்களோ அப்பதான் அந்த பிரமிட் பத்தி தெரியும். சோ பிரமிட் பத்தி நான் இப்ப டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இந்த புக்ல இல்ல. சோ இங்க வந்து நமக்கு உணர்வுகளை பத்தி தான் சொல்றாங்க. சோ இப்படி நம்ம வாஸ்தவத்துல நம்ம நியூட்ரலா இருக்கணும்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி நம்ம கொடுத்துக்கிறோமோ திரும்ப நம்ம நியூட்ரல் ஆயிட்டே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த எண்ணங்கள் கூட நமக்கு எப்ப வருது, எப்படி நமக்குள்ள உட்காருது, இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து ஆஹ் எப்படியோ நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில இந்த ரொட்டீன் வேலைகள்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன எண்ணத்தை நம்ம உள்வாங்குறோம், எது வந்து நமக்குள்ள வந்து நிலையா உட்கார்ந்து இருக்கு, அது வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. சோ ஒரு தேவையில்லாத எண்ணம் உள்ள போகும்போது அது நம்ம தெரிஞ்சுக்கவே முடியல. அதை வந்து இன்னும் இன்னும் மல்டிபிளா அதுக்கு வந்து சக்தியை கொடுத்து நம்ம வந்து இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறோம். சோ அப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு ஓட்டப்பானையில தண்ணி நிக்காத மாதிரி நமக்குள்ள சக்தி நிக்காது, எனர்ஜி லாஸ் இருக்கும். நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆகுதும், சீக்கிரமா நமக்கு வந்து ஆஹ் அந்த சோர்வடைறது, டென்ஷன் ஆகுறது. ஏன்னா சோர்வடையும் போதுதான் நமக்கு டென்ஷன் அப்படின்றது வருது. நம்ம நல்ல ஆரோக்கியமா ஹெல்தியா நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்கும்போது எப்பவுமே கோவம் வந்து லேஸ்ல வராது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வருது அப்படின்னா எனர்ஜி லீக்கேஜ் இருக்கு. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்னு. சோ இது எல்லாமே நம்ம இக்னோர் பண்றோம், நம்ம அலட்சியமா எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து இன்னும் இன்னும் ஆழமா நமக்குள்ள உட்காருது. அந்த ஆழமா உட்காரும் போது நமக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஏதோ ஒரு உணர்வு அப்படின்ற சொல்லணும்னா ஒரு பொறாமை எடுத்துக்கோங்க. ஒரு பொறாமை அப்படின்ற உணர்வு இருக்கு, அது நமக்கும் தெரியும். பட் ஆனா நம்ம அது தெரிஞ்சுக்காத மாதிரி அதை விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து நல்லதான் இருக்கேன், எந்த ஒரு தேவையில்லாத உணர்வு எனக்கு இல்லை அப்படின்னு வந்து நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து உள்ள சப்ரஸ் ஆகுது. சோ அந்த சப்ரஸ் ஆகும் போது கூட நம்ம கவனிக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து ஆழமா இன்னும் இன்னும் உள்ள பதிஞ்சு அது என்ன ஆகுது, உள்ள வந்து அது அப்படியே நின்னுட்டு ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு ஒரு ஃப்ரோசன் பிளாக்ஸா மாறுது. எனர்ஜி ஒரு சக்தி வந்து அப்படியே ஃப்ரோசன் ஆயிட்டு அப்படின்னா கல்லு மாதிரி ஆயிடுது. கல்லு மாதிரி ஆயிட்டு அங்க ஒரு பிளாக் ஆயிடுது. சோ இந்த பிளாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம எனர்ஜி டியூப்ஸ்ல வந்து தடைகள் அப்படின்னு சொல்றோம். பிளாக்ஸ்னா தடைகள். நம்ம எனர்ஜி டியூப்ஸ்ல தடைகள் வரும்போது என்ன ஆகுது, எனர்ஜி ஃப்ளோ வந்து சரியா இருக்காது. அதே நேரத்துல பிளட் சர்க்குலேஷனும் சரியா இருக்காது. ஸோ பிளட் சர்க்குலேஷனும், இப்போ நம்ம ஒரு பைப்ல வந்து தண்ணி வரல அப்படின்னா ஏதாவது அடைச்சிருக்கும். சோ அந்த அடைப்பு வந்து கிளியர் பண்ணாதான் தண்ணிங்க வந்து கிளியரா வர மாதிரி நம்ம எனர்ஜி டியூப்ஸ்லயும் இந்த உணர்வுகள் தான் அது ஃப்ரோசன் ஆயிட்டு அப்படியே நம்ம நீண்ட நாளா அதை கவனிக்காம சப்ரஸ் பண்ணி உள்ள பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே தடைகளா மாறி அந்த எனர்ஜி பிளாக்கா மாதிரி அது வந்து அந்த தடையா அங்க நிக்குது. அந்த தடையா நிக்கும் போது என்ன ஆகுது, எனர்ஜி வந்து கிளியரா ஃப்ளோ ஆகாது. எனர்ஜி சரியா சப்ளை ஆகாததால அந்த இடத்துல வந்து நமக்கு வலிகள், சாரி மூட்டு வலின்னு வச்சுக்கோங்க. சோ மூட்டு வலி கூட அங்க இதே ரீசன் தான். ஸ்பிரிச்சுவல் ரீசன்னா இதுதான், ஸ்டாக்னன்ட் எனர்ஜிஸ். அங்க மூமெண்ட் இல்ல, அந்த எனர்ஜி அங்க வந்து அங்க போய் உட்கார்ந்துருச்சு, அது ஸ்டாக்னண்டா இருக்கு. இப்போ ஒரு நதினா ஓடிக்கிட்டே இருக்கிற நதி, நல்ல தண்ணி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவே ஒரு கொளன் அப்படியே ஓடாத அந்த தண்ணி ஒரே இடத்துல ஸ்டில்லா இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா அடியில எல்லாமே அழுக்கா இருக்கும். அதுதான் ஸ்டாக்னன்ட். இங்க மூமெண்ட் இல்ல, எனர்ஜி மூமெண்ட் இல்லாம நம்ம எண்ணமானது அங்க வந்து நிக்குது. சோ இது என்ன ஆகுது, டாக்ஸின்ஸா உருவாகுது ஃபர்ஸ்ட். சோ டாக்ஸின்ஸா இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது அது பிசிக்கல் ஆர்கான்ஸ பாதிக்குது.
இப்படிதான் நம்ம நோய்கள் அப்படின்றது நம்ம உருவாக்குறோம். நம்மளே ஒரு ரூம் போட்டு கொடுத்து நீ வா உட்காரு அப்படின்னு கதவை திறந்து கூப்பிடுறது தான் இது எல்லாமே அப்படின்னு இங்க சொல்றாங்க. தேவையில்லாத பிலீஃப்ஸ், லிமிட்டேஷன், நமக்கு இது இவ்வளவுதான் அது அவ்வளவுதான் அப்படின்ற அந்த லிமிட்டேஷன் வந்து நம்ம வைக்கிறோம். சோ இந்த பிலீஃப் வந்து நமக்கு தேவையில்லாத கொடுக்கறதால பிலீஃப் இன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாங்க, பிலீஃப் இன் எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே நம்ம லிமிட்டேஷன்ஸை இது தாண்டி நமக்கு வந்து இந்த மாதிரி ஆக வைக்குது. சோ நம்ம ஜர்னில இந்த மாதிரி ஒரு பிலீஃப்க்கு ஒண்ணுன்னா ஒவ்வொரு நாளும் எத்தனை தேவையில்லாத பிலீஃப்ஸ் வைக்கும்போது அத்தனை இல்னஸ் அப்படின்றது, அத்தனை நோய்கள் அப்படின்றது நமக்குள்ள வருது. ஆஹ் இப்போ சொல்லணும்னா லிமிட்டெட் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த லிமிட்டெட் பிலீவ்ஸ் அப்படின்றது, லிமிட்டட் தாட்ஸ், லிமிட்டட் தாட்ஸ், லிமிட்டட் பிலீவ்ஸ், இதுதான் உங்க பய பயம் என்ற அந்த ஒரு உணர்வுகளுக்கு காரணம். சோ இந்த பயம் எப்படின்ற உணர்வுகள் எப்போ நமக்கு உள்ளக்குள்ளார வருதோ இம்பேலன்ஸ், இம்பேலன்ஸ் அப்படின்றது ஆகுது. சோ இம்பேலன்ஸ்னா என்னன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தடைகள் வரும்போது எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரீயா உடல் முழுக்க போகல. சோ ஃப்ரீயா உடல் முழுக்க போகாத போது தடைகள் வரும்போது எனர்ஜி இம்பேலன்ஸ். ஒரு இடத்துல எனர்ஜி இருக்கு, இன்னொரு இடத்துல எனர்ஜி போக முடியல. அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படின்றது வரும்போது டாக்ஸின்ஸ் உருவாகுது. அது நமக்கு பாடியை எஃபெக்ட் பண்ணுது. சோ இதுக்கு எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான் காரணம். நம்ம வந்து இதெல்லாம் சுமந்து நம்ம உள்ளுக்குள்ளார நிக்க வைக்கிறோம். எப்பவுமே வந்து நம்ம ஹையர் கான்சியஸ்ல இருக்கோம் அப்படின்னா ஆன்ம நிலையோட நம்ம ஒட்டி இருக்கோம் அப்படின்னு அர்த்தம், இன்ட்யூஷனோட கனெக்டடா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ நேச்சர், நம்மளோட உண்மையான நேச்சர்ல நம்ம கனெக்டடா இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நம்ம இந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ்ல இருக்கோமோ இன்னர் நாலேஜ் அப்படின்றது திறந்த வழியாக நமக்கு வந்து எல்லாமே சொல்லுது. இப்போ நம்ம சொல்றோம், நல்லா நம்ம தியானம் பண்ணும்போது என்னோட உள்ளுணர்வு இது செய்யின்னு சொல்லுது, என்னோட உள்ளுணர்வு எனக்கு இது வேண்டான்னு சொல்லுது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு 2 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணேன் மேடம், இன்னைக்கு 3 ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான தாட் வந்துச்சு, அதன் பிரகாரம் நான் செஞ்சேன், என்னோட விஷயங்கள் வந்து ரொம்ப சுலபமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இருக்கிறவங்க கூட நீங்க இந்த விஷயங்கள் வந்து நிறைய தியானம் செய்யும் போது உணர்ந்துரும். சோ இன்னர் நாலேஜ் அப்படின்றது அந்த ஹையர் எனர்ஜி வைப்ரேஷன்ஸோட நீங்க இருக்கும்போது கனெக்டிவா எப்பவுமே கூட நமக்கு இன்ட்யூஷன் வந்து நீ இது செய்யணும், நீ இது செய்யாத, இது சரி அது சரி இல்ல, நமக்கு வந்து நீ இந்த வழியில போகணும் அந்த வழியில போகணும் போன்ற கைடன்ஸ் வந்து எப்பவுமே உள்ளுணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம வந்து அது கேக்குற நிலையில இல்ல. ஏன்னா உள்ளுணர்வுக்கு தூரமா இருக்கும். இந்த குறுகிய இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் என்ன ஆகுது, நம்ம எனர்ஜி வைப்ரேஷன்ஸ டவுன் ஆகுது. எப்போ எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் டவுன் ஆகுதோ நம்ம உள்ளுணர்வுக்கு தூரமா போயிடுறோம். இன்ட்யூஷனுக்கு தூரமா போகும்போது இன்ட்யூஷன் சொன்னது கேட்காது. இப்போ நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், இங்க லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து நான் பேசும்போதுதான் உங்களுக்கு கேக்குது. நான் இங்க ஆன் பண்ணிட்டு நான் வந்து வேற ரூமுக்கு போயிட்டு அங்க வந்து நான் ஸ்பீச் கொடுத்தா உங்களுக்கு கேட்காது. இதே போலதான் நம்ம உள்ளுணர்வு சொல்ற விஷயங்கள் நமக்கு கேட்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஹையர் வைப்ரேஷன்ஸ்ல இருக்கணும். நான் எப்படி இந்த லேப்டாப்க்கு முன்னாடி உட்கார்ந்து நான் பேசுறேனோ அதே மாதிரி நீங்களும் உங்க உள்ளுணர்வோட விஷயங்கள் கேட்கணும்னா அதுக்கு கிட்டையா இருக்கணும். அதுக்கு கிட்டையா இருக்கணும்னா ஒரே வழிதான் ஹையர் வைப்ரேஷன்ஸ், உங்களோட எனர்ஜிஸ் நியூட்ரலா வைக்கிறது. இது எல்லாமே தியானத்தால தான் முடியும், வேற எந்த வழிகள் இல்ல. இப்போ என்கிட்ட ரொம்ப கோடி கோடியா பணம் இருக்கு, நான் 1 கோடி ரூபாய் தரேன், என் உள்ளுணர்வுக்கு எனக்கு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. இதுக்கு நீங்க தான் உட்காரணும், நீங்க தான் தியானம் பண்ணணும், நீங்க தான் கனெக்ட் ஆகணும். யாரும் யாரால முடியாது. யாரோ வராங்க இப்படி கை வச்சுட்டு நான் உன்னோட உள்ளுணர்வுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு விபூதியை வச்சுட்டு உள்ளுணர்வுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன், நான் தாயத்தை கட்டி உள்ளுணர்வுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எல்லாமே ஆகவே ஆகாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்பாதீங்க. ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இந்த பரிகாரம் பண்ணோம், அந்த கோயிலுக்கு போனோம், நான் உள்ளுணர்வுக்கு கனெக்ட் ஆகிட்டேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் ஒருவர் கூட கோடி கோடியா மில்லியன் மில்லியனா கொடுத்தாலும் இன்னொருத்தரால உங்களை உங்க உள்ளுணர்வுக்கு கனெக்ட் பண்றதுக்கு வழியே கிடையாது. யார் உங்க உணர்வுக்கு வந்து கனெக்ட் ஆகணும்னா நீங்க மட்டும்தான். நீங்க உங்க உள்ளுணர்வுக்கு கனெக்ட் ஆகணும்னா
நீங்க உட்கார்ந்து தியானம் செய்யணும். தியானம் வந்து சும்மா கொஞ்ச நேரம் செய்யறோம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ உள்ளுணர்வுக்கு க்ளோஸா இருக்கணுமோ, எவ்வளோ உங்களுக்கு ஹெவி வைப்ரேஷன்ஸ் வேணும்னா அத்தனை மணி நேரம் கரெக்டா உட்கார்ந்து தான் தீரணும். இப்ப நான் வந்து சிங்கப்பூர் போகணும்னா அதுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து நான் டிராவல் பண்ணாதான் அங்க போக முடியும். நான் சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிட்டு சும்மா 1 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு சிங்கப்பூர் வரலையேன்னா வராது. அதே மாதிரி நீங்க உள்ளுணர்வுக்கு டிராவல் பண்ணணும்னா உள்முக பயணம் செய்யணும். அந்த உள்முக பயணம் தான் தியானம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா தியானம் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உள்முகத்துக்கு நீங்க வந்து கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நீங்க ஆஹ் ஆன்ம ஞானத்துல இருக்கீங்க, பயம் இல்லாத நிலையில இருக்கீங்க. சோ இந்த நிலையில ஆத்ம ஞானம் இருக்கும்போது, கிளாரிட்டி இருக்கும்போது பயம் உங்களை தொட முடியாது. எப்போ உங்களுக்கு ஏதோ புரியல, இப்போ வந்து ஆன்ம ஞானம் அப்படின்றது என்னன்னா, இந்த உள்ளுணர்வு அப்படின்றது என்னன்னா, ஒரு குழந்தை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை அம்மாவோட கையோ அப்பாவோட கையோ பிடிச்சிருக்கும் போது எதை பத்தியும் யோசிக்காது, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டே போகும். ஒரு கிரவுட்ல போகும்போது எங்க போனாலும் அந்த அம்மாவோட பிரசன்ஸ் இருக்கு, அம்மா என்ன பாத்துக்கிறாங்க அப்படின்றது இருக்கும்போது எந்த பயமும் வந்து வரவே வராது அந்த குழந்தைக்கு. எப்போ அம்மா கண்ணுக்கு தெரியல அப்படின்னும் போது அது எங்க இருந்தாலும் என்ன ஆகுது, ஐயோ அம்மா காணமே, ஐயோ அம்மா காணமே, அந்த பயம் வரும். சோ இப்ப உள்ளுணர்வு அப்படின்றது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மதர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் மதரோட நம்ம இல்ல அப்படின்னா பயம் கட்டாயமா இருக்கும். சோ அதுக்கு நம்ம கனெக்டடா இருக்கணும்னா நிறைய எனர்ஜிஸ் வேணும். அதுதான் தியானத்துல மட்டும்தான் நம்ம வந்து இப்படி எந்த ஒரு நோய் வந்தாலும் நமக்கு வந்து நீ தவறு செய்யற, இந்த இடத்துல தவறு செய்யற, இதை கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுதான். ஒரு இல்னஸ், ஒரு நோய் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு பாடம் சொல்லுது, உங்க ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுது. ஒரு நோய் வரும்போதுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், நான் வந்து தியானம் செய்யணும், நான் வந்து சரியா இதை பாத்துக்கணும், நான் வந்து உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுது, திரும்ப நம்ம சோல்க்கு கனெக்டடா இருக்கும். சோ அந்த இல்னஸ் அப்படின்றது என்னன்னா பெஸ்ட் ஃபார் ஹெல்த். அந்த நீங்க ஹெல்தியா ஆகுறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு அந்த அந்த நோய் வந்து காட்டுது. நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்குரிய விஷயங்கள் நீங்க பண்ணி அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு நீங்க பண்ற ஒரு செயல்கள் என்ன ஆகுது, உங்களை ஆரோக்கியத்துக்கு கொண்டு வருது. இப்போ உங்களை யாராவது நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சரியான பாதையில போறீங்க அப்படின்னு அர்த்தம். யாருக்கு வந்து நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்க செக் பண்ணிக்கணும், உங்க பாடி உங்களுக்கு சொல்லுது, இந்த நோய் மூலமா ஏதோ சொல்லுது, அதை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு நம்ம இதுதான் இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சோ திரும்ப நோய்க்கு காரணம் நாம தான், வேற யாரும் கிடையாது. இந்த நோயில இருந்து நம்ம வெளிவரதும் நம்ம கைகள்ல தான் இருக்கு. சோ எல்லாமே நம்ம நியூட்ரலா வச்சுக்கணும்னா நிறைய நிறைய தியானம் பண்ணும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு கொடுத்துக்கிறோமோ நம்ம நியூட்ரலா இருக்கோம். எந்த ஒரு தவறுகள் நம்ம செஞ்சாலும், எந்த தேவையில்லாத எமோஷன்ஸ் வந்து உள்ள வந்தாலும் எல்லாத்தையுமே நியூட்ரல், எல்லாத்தையுமே சரி செய்யறது தான் தியானம். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.